எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலே காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். அப்படி அவர் இருந்தார் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டன் ஒருவனுக்கு கூட தெரியாது. இந்தியா மொத்தத்தை நீ ஆட்சி செய்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வந்து நீ பல்லடத்துல திருப்பூர்ல வந்து கதற. இன்னை தமிழ்நாட்டிலே வந்து தாமரையை மலர விடாமல் கருகச் செய்த ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டிய நிலை. ஒட்டுமொத்த மக்களுடைய தலையை மண்ணள்ளி போட்ட ஒரு கட்சி என்பதனாலதான் என் மண் என் மக்கள். ஆரிய திராவிடம் வந்து இன்னும் இருக்கிறதா என்று சில பேர் கேட்கிறான்ல. ஏன் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த மரியாதை சசிகலாவுக்கு கிடைக்கவில்லை? மோடியினுடைய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து முன்கூட்டியே வந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய வாக்குரிமை ஒத்த ஓட்டை கூட எம்ஜிஆர் பெற்றிருக்க மாட்டாரு. எதுக்கு நீ நடைபயணம் போறோம்னு கேட்குறாங்க. திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக போறோம். திராவிட இயக்கத்தை பாராட்டி பேசுறாரு மோடி. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அண்ணாமலைக்கு மோடிக்கு ஏதாவது கருத்து வருவாங்க? பாபர் மசூதி ஸ்டைல் இருக்குல்லங்க, அதைத்தான் அவன் அதிமுகவுக்கு பயன்படுத்துறான். அதே ஃபார்முலா தான். 1500 கோடி எங்க இருக்கு? 74 கோடி எங்க இருக்கு? செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி. ஆனா எங்களுடைய தமிழ் மொழிக்கு 74 கோடி. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கவிஞர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்தியாவினுடைய பிரதமர் வந்து நேற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார். அண்ணாமலையினுடைய என் மண் என் மக்கள் பயணம் முடிவுக்காக அந்த முடிவு வைக்கிறதுக்காக வந்திருந்தார். இப்போ வரும்போது அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்கள் நம்ம ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, எம்ஜிஆரை அவமானப்படுத்துகிற மாதிரியான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப பிரைமரியாக சொன்னார். அதை நம்ம எப்படி பார்க்கறது? திராவிட இயக்கம்தான் ஒரு திரைப்பட நடிகனை தலைவனாக மாற்றியது. எம்ஜிஆர் அவர்கள் தொடக்கத்திலே காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். அப்படி அவர் இருந்தார் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டன் ஒருவனுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்திருக்கிறார் அந்த இடத்துல. அவரை அடையாளப்படுத்தி இதய கனி என்று அண்ணாவால் வர்ணிக்கப்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஃபோக்கஸை கொடுத்தது திராவிட இயக்கம். அவர் சாதாரண சூழல்ல இல்லை. அந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, கட்சியின் பொருளாளராக இருந்திருக்கிறாரு. அதை விட மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு, கலைஞர் கருணாநிதி அவர்களை முதல் முறையாக முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கு அவர் களப்பணியாற்றியிருக்கார். அன்றைக்கு வந்து தம்பி வா தலைமை ஏற்கவா என்று நாவலர் நெடுஞ்செழியன் தான் அடுத்த கட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடும். ஏனென்றால் அவர் மிகப்பெரிய கல்வியாளர், மாபெரும் சொற்பொழிவாளர், பகுத்தறிவாளர், சிந்தனையிலே வந்து ரொம்ப மேம்பட்டவர், சிகரத்தை போன்றவர். ஆனால் சாமானிய மக்களோடு அவருக்கு எந்த விதமான உறவும் கிடையாது. சாமானிய மக்களோடு வந்து கலைஞருக்கு என்ன விதமான உறவு ஏற்பட்டது என்பதற்கு பல வரலாற்று உதாரணங்கள் இருக்கிறது. நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். உதாரணத்திற்கு நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்டேன், உங்களுக்கும் கலைஞருக்கும் எப்படி நட்பு தொடங்கியதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தியாகராசா கல்லூரியினுடைய ஒரு ஒரு விழாவிலே நாங்கள் எல்லாம் கவிதை வாசித்தோம். என்னுடைய கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு என் முகவரியை அவர் கேட்டார். அப்பொழுது அண்ணாவினுடைய அமைச்சரவையிலே ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர். என் முகவரியை கேட்டுவிட்டு எனக்கு அவர் தொடர்ச்சியாக கடிதம் எழுதுவார். யாருக்கு? கலைஞர் வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு. அன்னைக்கு வெறும் அப்துல் ரஹ்மான் என்கிற அந்த கல்லூரி மாணவர் பருவம் தான் அது. தொடர்ச்சியாக எனக்கு அவர் வந்து கடிதம் எழுதுவார். கடிதத்தின் வழியாக எங்கள் நட்பு வளர்ந்தது. அவர் பின்னால் திமுக தலைவராவார், பின்னாடி வந்து முதலமைச்சர் ஆவார் என்றெல்லாம் எங்களுக்கு அன்று தெரியாது. அண்ணாவினுடைய படைத்தளபதியில் ஒருவர். அப்ப இந்த இயக்கம் வந்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்ததுல, களப்பணி ஆற்றியதுல பல பேருக்கு வந்து கலைஞரையே அடையாளப்படுத்தியது எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் சாமானிய மக்களோடு மட்டும் அவர் உறவோடு இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பல வரலாற்று சிறப்புக்கு சொந்தமான கலைஞர் அவர்களையே முதலமைச்சராக மாற்றுவதற்கு காரணமானவர் எம்ஜிஆர். ஒருவேளை ஒரு முறை வந்து கலைஞர் அவர்களிடத்துல கவிஞர் வைரமுத்து சொல்றாரு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது குறித்து உங்க மனதில் நீண்ட நாள் நெருடலாக இருக்கிற விஷயம்னு ஏதாவது கருதி இருக்கிறீர்களா? எம்ஜிஆரை நீங்கள் எதிரியாக பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் எம்ஜிஆரினுடைய வெற்றியை, அரசியல் வெற்றியை, முதலமைச்சரானதை, தலைவரானதை எப்படி பார்த்தீர்கள், எப்படி பார்க்கிறீர்கள்னு வைரமுத்து கேட்கிறார். கலைஞர் ஒரு நிமிடம் அப்படியே ஜெர்க்காயிட்டு சொல்றாரு, அது ஒரு நல்வாய்ப்புனார் கலைஞர். ரொம்ப ஆச்சரியமான தகவல். தனக்கு போட்டியாளராக அரசியல் களத்தில் குதித்து தனி கட்சி கண்ட எம்ஜிஆரை பார்த்து சொன்னார், அது ஒரு நல்வாய்ப்பு தமிழகத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு அவர். கருணாநிதியா எம்ஜிஆரா என்கிற போட்டியோடு நடித்து விட்டது. ஒருவேளை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்காமல் விட்டிருந்தால்
தேசிய கட்சி தான் எனக்கு எதிரியாக இருந்திருக்கும். தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வேலையே இல்லை என்று செய்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததால் ஒன்று நான் இருக்க வேண்டும், இல்லை அவர் இருக்க வேண்டும், திமுக இருக்க வேண்டும் அல்லது அதிமுக இருக்க வேண்டும் என்கிற மாநில கட்சிகளுக்கான போட்டியாக மாற்றியதிலே ஒரு நல்வாய்ப்பு தான் அது. ஒரு சம வாய்ப்பாக அவர் வந்தது எனக்கு ஒரு வகையில் நல்லதுதான் சொல்றாரு. எவ்வளோ பாசிட்டிவான அப்ரோச் பாருங்க. மாற்று கருத்து கொண்டிருக்கிறவர்களை எதிர்கருத்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் எதிரிகளாக சித்தரிக்கிற காலத்தில் அவர் எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க கலைஞர். அப்ப தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்று இன்றைக்கு வரைக்கும் தடுமாறி கொண்டிருக்கிற இந்த இந்தியா மொத்தத்தை நீ ஆட்சி செய்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு நீ பல்லடத்துல திருப்பூர்ல கதற. என்ன கதற? எம்ஜிஆரை புகழ்ற. மோடியா லேடியான்னு கேட்டு உன்னை ஆட்டங்கான விட்டு ஓட விட்டாங்கல்ல ஜெயலலிதா. அன்றைக்கு 40 எம்பி யாரு? என்ன ஏடிஎம் தானே ஜெயிச்சு. உன்னை தமிழ்நாட்டிலே தாமரையை மலர விடாமல் கருகச் செய்த ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டிய நிலை இன்றைக்கு வரைக்கும். ஜெயலலிதாவினுடைய மரணத்திலேயே உங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அதிமுக தொண்டன் நம்புகிறான். நான் நம்பவில்லை. அவன் நம்புறான். இன்னைக்கும் பாஜக என்கிற கட்சி தான் அதிமுகவை உடைத்தது. இந்த மேடையில நேற்று நடந்த அந்த மேடையில யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறது. ஏசி சண்முகன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் பக்கத்துல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜான் பாண்டியன் இருக்கிறாரே, அவருக்கு இன்றைக்கு அரசியலாகவும் இல்லை, சித்தாந்தமாகவும் இல்லை. அவர் ஒரு சமூகத்தின் தலைவராக இருக்கலாம், ஆனால் அரசியல் சித்தாந்த ரீதியாக அவர் பல மடங்கு கீழே போயிட்டாரு. திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கரியத்தை மேல் நோக்கி கொண்டு செல்கிற போது இவர் கீழ் நோக்கி சென்று போயிட்டாங்க. பட்டியல் வெளியேற்றங்கிறாங்க. பாரிவேந்தர் இருக்காரு, கீழ் நோக்கி போயிட்டாங்க. பாரிவேந்தர் அவர் யாரா? பாரிவேந்தர்னா பாரிவள்ளல் பரம்பரையான்னு கேட்டா அது கிடையாது. பாரிவள்ளல் என்ன செய்வாரு? எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. தேர் கொடி படர்வதற்கு வழி இல்லைனாலும் தேரையே கொடுப்பாரு. ஆனா எல்லார்ட்டையும் கல்வியின் பேரால வாங்குவார் ஒருத்தர். அவருக்கு பேர் வள்ளல். அவரும் சிறைக்கு போயிருக்காரு. பாரிவள்ளல். அவரு பச்சை முத்துன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொச்சையா தெரியும் போல இருக்கு. பாரிவேந்தர் அவரு. அவங்க தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு எத்தனை ஜெயிக்குமா பாஜக? 4 to 6 வரைக்கும் ஜெயிக்குமா? ஏடா உங்களுக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? 4 to 6 ஜெயிக்கும். ஏன் நீ 40 ஜெயிக்கணும் கூட சொல்ல. நீ தான் சொந்தமா தொலைக்காட்சி வச்சிருக்கல, சொல்ல நீ பாப்போம். நீ என்ன வேணாலும் சொல்லலாமே, நீ வாய்க்கு வந்தாலும் சொல்லலாம். நீ பொய் சொல்லணும்னு முடிவு எடுத்துட்டேன்னா நீ நல்ல பிரம்மாண்டமா போய் சொல்லுங்கிறேன் நான். அப்புறம் அகில இந்திய, அதாவது உலகத்திலேயே ஒரே உத்தமர், மறுக்கவே முடியாத ஒரே உத்தமர், தன் நிழல் கூட தான் மீது படாதவர் தமிழறி மணியன். எவ்வளவு பெரிய தலைவர்கள் உட்காந்துருக்காங்க பாருங்க. நடுவில் இவங்க ஓட்டு போட்டால் நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தொகுதியில் நின்றாங்கிறதுக்காக அச்சப்பட்டு மத்திய பிரதேசத்தின் வழியாகவே ராஜ்யசபா எம்பியான எல் முருகன் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போகிற பக்கம் பூரா மக்களுக்கு, அதாவது என் மண் என் மக்கள்னு தலைப்பு வச்சதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுடைய தலையை மண்ணள்ளி போட்ட ஒரு கட்சி என்பதனால தான் என் மண் என் மக்கள். மண்ணை கொண்டுட்டு வர்றாங்க, நம்ம தலையில் கொட்டிடுவாங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை மீது, தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமை மீது, நீட் தேர்வு என்கிற பெயரிலே ஏழை எளிய மக்களின் மீது, பேரிடர், தேசிய பேரிடரை அறிவிக்காதன் மூலமாக, எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது மண்ணள்ளி கொட்டுகிற, கடைசியா குடியில மண்ணள்ளி போடுவாங்கல்ல, அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி பாஜகங்கிறதுனால தான் என் மண் என் மக்கள். பாஜகக்காரன் நம்ம தலையில மண்ணள்ளி போடுறதுக்கு ஒரு கட்சி நடத்துறாங்கிறத குறிப்பிடுகிற விதமாக என் மண் என் மக்கள், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது மண்ணள்ளி போடுற வேலையை ஊரா செஞ்சுட்டு இருக்காங்க. வெக்கமாக இல்லையா உங்களுக்கு? திராவிட கட்சியை ஒழிப்போம்னு சொல்லி கலகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க திராவிட கட்சிகளின் கொள்ளை வாசலில் நின்று நீ பிச்சை கேட்கிறாய, கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறானே. நீ ஏன் ஓபிஎஸ் மேடையில் ஏத்தலாம்? ஏன் டிடிவி தினகரன் மேடையில் ஏத்தலாம்? உங்களால் பழிவாங்கப்பட்ட அந்த 2வது பெரிய A1 பாராட்டியல, ஏன் A2வை அழைக்கல? போயஸ் கார்டனில் புதுதாக குடி புகுந்திருக்காங்களே, ஏன் A2வை அழைக்கல? A1 புனிதமானவர், புரட்சி தலைவி. A2 புனிதங்களே அற்றவர். என்னடா வித்தியாசம்? கோர்ட்டு 2 பேருக்கு சம மரியாதை கொடுத்துருக்க தீர்ப்புல. குன்ஹா, மைக்கேல் குன்ஹா என்ன தீர்ப்பு சொன்னாரு? A1ஐயும் தண்டிச்சாரு, A2வையும் தண்டிச்சாருல. இப்போ A2 ஏன் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறியா? ஏன்னா இதுதான் பார்ப்பனர் அல்லாததற்கான வேறுபாடு. நீ எல்லா ஊழல் குற்றங்களும் செய்தாலும் நீ அந்த ஜாதியிலே பிறந்தால் நீ A1 தான். நீ அதே தவறை நீயே செய்திருந்தாலும் நீ A2 தான். நீ ஒரு நாள் உங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறனால A2. ஆரிய திராவிடம் இன்னும் இருக்கிறதா என்று சில பேர் கேட்கிறான்ல. ஏன் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த மரியாதை சசிகலாவுக்கு கிடைக்கவில்லை? அவர் தானே அரசியலையும் நடத்தினாரு, அவர் தான் சட்டமன்றத்துக்கான ஆட்களை தேர்வு செஞ்சாரு.
மாவட்ட செயலாளர் நியமிச்சார். கட்சியை நடத்துனது கூட சசிகலா தானே. ஜெயலலிதாவை வந்து நடத்துனாங்க. ஜெயலலிதா வந்து அந்த கட்சியினுடைய லேபிள் உள்ள ப்ராடக்ட் சசிகலா தான். ஏன் ஏட்டுவை உங்களால் அழைக்க முடியல? அதிமுகவை புகழ்ந்து, அதுவும் அவர் கண்டிக்கு போனாராம் இலங்கையில். அவர் அந்த ஊரில் வாழ முடியாமல் தானே இங்கே வந்து பஞ்சம் உழைச்சிருக்காங்க. வந்து எம்ஜிஆர் வந்து கண்டியில் வாழ முடிஞ்சா இலங்கையிலே வாழ்ந்துருப்பார்ல. இவர் அங்கே போனாராம் கண்டியில். எம்ஜிஆரை குறித்து ரொம்ப பெருமிதமாக சொன்னாங்களாம். கண்டியில் இருக்கிறவன் பேசுகிற லாங்குவேஜ் வந்து முதல்ல மோடிக்கு தெரியுமா? இல்லை, அவர் அங்கே பிறந்தாருன்னு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. அவர் சின்ன வயசுலேயே ஏங்க ஏடிஎம்கே காரனுக்கே தெரியாதுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவர் கண்டியில் பிறந்தாருங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவர் கண்டியில் பிறந்தாருன்னு ஒரு சிலருக்கு தான் தெரியும். அவரை வந்து அவர் வந்து மலையாளத்து மேனன் என்று தான் பல பேர் அறிந்து வைத்திருக்கிறான். அவர் கண்டியில் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே சிறந்திருக்கிறாரு. பிறந்தது ஒரு இடம், சிறந்தது ஒரு இடமா வளர்ந்துருக்காரு. அவர் குடியுரிமை சட்டத்தின்படி பார்த்தா இலங்கை மக்களுக்கு எந்த ஒரு மோடியினுடைய குடியுரிமை திருத்த சட்டம் வந்து முன்கூட்டியே வந்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய வாக்குரிமை ஒத்த ஓட்டை கூட எம்ஜிஆர் பெற்றிருக்க மாட்டாரு. அவர்கள் தான் சொல்றாங்க எம்ஜிஆரோட புகழை வந்து இவங்க உருவாக்குவாங்க. அப்ப நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஜெயலலிதாவை குறித்து மிக மோசமாக கடுமையாக விமர்சனம் செய்தாரா இல்லையா அண்ணாமலை? ஆமாம். ஜெயலலிதாவை விடவும் என் மனைவி சிறந்தவர்னாரு. அவர் ஒய்ஃப் யாருங்கிறது மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு வச்சுங்க. அது ஒரு சொன்னாரா சொல்லலையா? ஆமாம், சொன்னார். ஒரு நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக, ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தவங்கள, கிங் மேக்கரா இல்லை, ஒரு கிங்காக இருந்தவங்கள, ஒரு பேர் அரசி போல வாழ்ந்தவங்கள பார்த்து இழிவுபடுத்தினாரா இல்லையா? அண்ணாவை இழிவுபடுத்தினாரா இல்லையா? அப்போ எதுக்கு நீ நடைபயணம் போகிறோன்னு கேட்குறாங்க. திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக போகிறோம். நீங்கள் சரி, எண்மண் எண் மக்களுடைய நிறைவு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுனீங்க? திராவிட இயக்கத்தை பாராட்டி பேசுகிறாரு மோடி. நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்ணாமலைக்கு மோடிக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறதா? ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் தான் இருக்கிறாங்களா? ஏன் வேறு வேறு கருத்து? அப்போ ஒருத்தர் திராவிடத்தை ஒழிப்புங்கிறாரு, ஒருத்தர் திராவிட கட்சிக்காரங்களை வந்து பாராட்டுறாரு. என்ன காரணம்? அதான் சொல்கிறாரே, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் கொண்டு வந்த ஆட்சி தான் சிறந்ததுங்கிறார்ல. அதை சொல்லிட்டு திமுக திட்டுறாரு. திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்னங்க வேறுபாடு? திமுகவிலே யாருக்கெல்லாம் கட்சியில் பெரும் பதவிகள் கிடைக்கலையோ, அங்கீகாரம் கிடைக்கலையோ, அவனுக்கான ஒரு போக்கிடமாக அதிமுக இருந்துச்சு. அப்படி தான் வந்து அதிமுக காலத்தில் இங்கே இருந்தவங்க பூரா அங்கே இருந்தாங்க. நாவலர் நெடுஞ்செழியன் கலைஞரோட முரண்பட்டார், செகண்ட் பொசிஷன் அங்கே இருந்தாங்க. பேராசிரியர் அன்பழகன் இடத்துல அவர் இருந்தார். இங்கே பெரும் பேச்சாளர்கள் பல பேர் இருந்தாங்க அன்றைய காலகட்டத்தில். இன்றைக்கு இருக்கக்கூடிய துரைமுருகன்ல இருந்து ரஹ்மான் கான், காசுப்பு மாதிரி ஆளுகள்லாம் இருந்தாங்க. இடி மலை மின்னல்னு வர்ணிக்கப்பட்டவங்க இருந்தாங்க. அங்கே அதிமுகவில் காளிமுத்து போயிருந்தார். இப்படிதானே நடந்துச்சாங்க. எல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற முடியாதவர்கள் அங்கே இருந்தாங்க. இல்லை, இது ரொம்ப ஒரு புது மாடலாக இருக்குது. கட்சியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் கட்சியை ஏற்றுக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப இல்லை. இதெல்லாம் வந்து பார்ப்பன தந்திரங்களிலே ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, திருமாவளவன் பிறந்த நாளைக்கு வந்து பாஜகவுடைய ஆதரவு மனப்பான்மை கொண்டிருக்கிற சில பேர் வந்து பாராட்டி அவங்க விழாவிலேயே பேசுவாங்க. ரங்கராஜ் பாண்டே பேசினார், இந்த பட்டிமன்றம் பேசுகிற மணிகண்டன் வந்து வாயை வாடகைக்கு ஒரு மணிகண்டன் ஒரு ஆள் வந்து, இந்த மாதிரி பல பேர் வந்து பேசுவாங்க. அவங்க திருமாவளவன் வானலாக போடுவாங்க. அவர் இந்துத்துவத்தை வேறறுப்போம்னு சொல்கிறாரே, அதை பேச மாட்டாங்க. இப்போ தனி மனிதனை பாராட்டுவோம், நல்ல கண்ணு சிறந்த தலைவரும்பா. யார் சொல்லுவா? பாஜகக்காரனே சொல்லுவான். தத்துவத்தை ஏற்க மாட்டான். ஏன்டா தத்துவத்தை கழிச்சிட்டா நல்ல கண்ணு யாரு? திருமாவனுடைய அடையாளமே சனாதன எதிர்ப்பு தான். சனாதன எதிர்ப்பு தான். ஆனால் அதை விட்டுருவான். கம்யூனிசத்தை வந்து ஏற்க மாட்டான். நல்ல கண்ணு சிறந்த தலைவர். ஏண்டா இந்த தந்திரம்லாம் நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். இந்த இரட்டை நாக்கு இருக்குல்ல, அது ரொம்ப தந்திரமாக அவர்கள் அதை கையாள்வார்கள். இதெல்லாம் இவர்களுடைய வழக்கம். அதனால் என்றைக்கு வந்து மோடி வந்து தமிழ்நாட்டினுடைய மேடைகளிலே நின்று கொண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்தாரோ அன்றைக்கு அவர் திராவிட இயக்கத்தின் சாதனைகளை ஒப்புக்கொண்டு விட்டார். நம்ம ஊரில் ஜிஎஸ்டி வாங்கிட்டு போய் நம்ம ஊர் பணத்தில் போய் உத்தரப்பிரதேசத்தில் இவங்க ரோடு போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் நீங்கள் வாழ முடியும். வடக்கத்தில் இருக்கவர்கள், வடக்கே இருப்பவர்கள் வாழ முடியும். அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தினுடைய நவீன கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் என்று நீங்கள் நம்புறீங்கன்னா, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழ்நாடு போன்ற தென்னிந்தியா போடுகிற பிச்சையிலே தான் வட இந்தியா வாழ்கிறது. இவர்கள் கொடுக்குற காசில் தான் நீ வாழ்கிற. ₹1 நாங்கள் ஜிஎஸ்டி கட்டினா எங்களுக்கு 29 பைசா கொடுத்துட்டு உத்தரப்பிரதேசத்திற்கு நீ வந்து பல மடங்கு திருப்பி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய உழைப்பை சுரண்டி தான் நீங்கள் உங்களுடைய கட்டுமானங்களை வட இந்தியாவில் உருவாக்குறீங்க. தமிழ்நாடு போல கல்வி கட்டமைப்பில், நிர்வாக கட்டமைப்பில் சிறந்து விளங்குவதற்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் வருவதற்கு இன்னும் 100 ஆண்டு காலம் உழைக்கணும். நீங்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் ஆகும். இங்கு பல கட்டமைப்புகளை உருவாக்கிட்டாங்க. இதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுக்கான வளர்ச்சி நிதியை நாங்கள் தரமாட்டோம், ஏன்னா இது வளர்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாநிலம் வந்து சரியில்லை, திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தை ஒழிப்போம்னு பேசுறீங்க. இந்த இரட்டை நிலைப்பாட்டை நம்ம வந்து தேர்தல் களத்தில் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ தேர்தல் களத்தில் மோடி என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்துட்டு அதனூடாக அதிமுகவின் ஓட்டை வந்து நம்மளால் வந்து அதிமுக தொண்டர்களை தன் கட்சிக்குள்ளே கொண்டு வைக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எனக்கு தேவையில்லை, பழனிசாமி மீது எனக்கு முரண்பாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்க முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது அதிமுக தொண்டர்கள் வேணும், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வேணும், ஆனால் இடையில இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய தலைமைகள் சசிகலாவிலேருந்து எடப்பாடி பழனிசாமிலேருந்து எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுங்க இஸ்லாமியர்களை வெறுக்கிறோம், இஸ்லாமியர்கள் கட்டி வைத்த மசூதியை நாங்கள் கைப்பற்றுவோம் இல்லையா, ஞானவாபி மசூதியை கைப்பற்றுவோம், பாபர் மசூதியை கைப்பற்றி நாங்கள் ராமர் கோயில் கட்டுவோம். அடுத்தவருடைய ஆலயத்தின் மீது இடிமானம் இடித்து விட்டு எப்படி வந்து தங்களுடைய ஆலயத்தை கட்டுவது என்று பாபர் மசூதி ஸ்டைல் இருக்குல்லங்க, அதைத்தான் அவன் அதிமுகவுக்கு பயன்படுத்துகிறான். அதே ஃபார்முலா தான். அதிமுக தொண்டர்கள் எனக்கு வேணும், கட்சி தலைவர்கள் வேணாம், தலைவராக நாங்கள் இருக்கிறோம். இந்த தன்மையை அவங்க செய்கிறாங்க. பிறன்மனை நோக்குவது என்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ராமனுடைய காதையினுடைய மிக முக்கியமான கருத்தாக்க என்னன்னா, பிறர் மனை நோக்கக்கூடாது, அடுத்த கொண்டாட்டியை பார்க்கக்கூடாதுங்கிறது தான். அது பிறர் மனை, பிறருக்கு சொந்தமான எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது தான். ஆனால் பாஜக கொள்கை என்னன்னா, ராமருக்கு நேர் விரோதமான கொள்கை. பாஜக காரன் அடுத்தவங்க கட்சியை ஆட்டையை போடுவான், இன்னும் ஒரு மாநில கட்சியை உடைச்சி அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவான். எம்எல்ஏக்களை 25 கோடிக்கு விலைக்கு வாங்கிவிட்டு ஊழலற்ற கட்சி பாஜக தாங்கிறான். எனக்கு புரியவே இல்லை. 25 கோடி யார் காசு? நிலக்கரி சுரங்கத்தை அதானிக்கு கொடுத்துருவான், மொத்தமாக கொடுத்துருவான். பல லட்சம் கோடிக்கான பொதுத்துறை நிறுவனங்கள் லாபகரமாக இயங்குறது கொண்டு போய் தனியார் நிறுவனத்தில் கொடுத்துருவான். கொடுத்துட்டு ஊழலற்றது யாரா அப்போ ஊழல் பண்ணா? இந்த திண்டுக்கல் பெரியசாமி இருக்காரு, ஐ பெரியசாமி. ஆமாம், கலைஞருக்கு பாதுகாவலராக ஒரு ஆள் இருந்திருக்காங்க. சரி, அவருக்கு வீட்டு வசதி துறையில் ஒரு வீடு, ஒரு பிளாட்டு அலாட் பண்ணிட்டாருங்க. மொத்த வீடு கொடுத்தது இவர் குற்றவாளி, நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உரியவர். மொத்தமாக நாட்டையே கொடுத்துட்டாங்க கார்பரேட்டுக்கும் அதானிக்கும். அவர் உத்தமர், ஏன்னா அவர் தேசபக்தர். வீடு கொடுத்தவன் குற்றவாளிங்க, நாட்டையே கொடுத்தான்னு வச்சுங்க அவன் மாபெரும் தியாகிங்க, தேசபக்தருங்க. அவ்வளோதாங்க விஷயம். இதாங்க பாஜக சொல்லுது. அதே மேடையில் மோடி பேசும்போது திருப்பி திருப்பி சொல்கிறாரு, அந்த மேடை மட்டும் கிடையாது, எந்த மேடைக்கு போனாலும் மோடி திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம், தமிழ் மொழி எனக்கு ரொம்ப விருப்பமானது, பழமையானது, தொன்மையானது, தமிழ் பண்பாடு எனக்கு மேலே ரொம்ப நான் அவ்வளோ பிரியமாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி நம்ம பார்க்குறது? தமிழ் மொழிக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? திருக்குறளை வந்து அதிகமாக பரப்பியது வந்து மோடி கிடையாது. உங்களால் உச்சரிப்பு மட்டும் இல்லை, அதனுடைய பொருளை நான் என்ன கேட்குறேன், பிறப்பினால் உயர்வு தாழ்வு கற்பிப்பது அயோக்கியத்தனம், பிறப்பினால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவம் சொல்லுது. மோடி சொல்வாரா? விஸ்வகர்மா திட்டம்னு உன்னை கொண்டு வந்து ஆசாரி மயனா, நீ ஆசாரியாவே இரு, உனக்கு அதுக்கு மானியம் வழங்குறோம், வேற தொழிலுக்கு போகாதையா. செருப்பு தைக்கிறவனா, நீ செருப்பே தையி, வேற எங்கேயும் போயிடாத, நீ படிச்சு வாத்தியார் வேலைக்கு போயிடாத, டாக்டர் ஆயிடாத, இன்ஜினியர் ஆயிடாத, எந்த வேலைக்கு போகக்கூடாது. குலத்தொழில் ரொம்ப முக்கியம். நீ செலவு தொழிலாளியா, நீ வண்ணானா துணியை வெளு, செலவை போடு, வேற வேலைக்கு போயிடாது, உன் பிள்ளைய படிக்க வைக்காத, ஏன்னா வெளுக்கிறதுக்கு ஆள் வேணும் என்று சனாதன சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை அரசாங்கத்தினுடைய நிதியை வந்து கொண்டு வந்து கொடுக்குறோங்கிற பேர்ல சாதி கட்டமைப்பு கலைந்து விடாமல் பாதுகாக்கிற இவர்கள் தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்ன வள்ளுவருக்கு இவங்க தான் வந்து விளக்கமா? வள்ளுவரினுடைய வண்ணத்தை உங்களால் மாற்ற முடிகிறது. அவருடைய எண்ணத்தை வந்து நீங்க என்ன செய்வீங்க? இந்த எண்ணத்தை நீங்கள் உலகம் முழுக்க நீங்க சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் வந்து வெறுப்பு அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு நம்மெல்லாம் பேசுகிறோம், சிந்திக்கிறவர்கள் பேசுகிறோம், இடதுசாரிகள் பேசுகிறோம், திராவிட இயக்கத்துக்காரர்கள் பேசுகிறோம், பெரியாரி அம்பேத்கரியவாதிகள் பேசுகிறோம்ல. இந்த தத்துவங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்னால் ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஏன் ஊருக்காரன்டா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஏன் சொந்தக்காரன்டான்னு அனைவரையும் உலக நேயத்துக்கு, மனித நேயம் மட்டுமல்ல உலகத்தையே நேசிப்பதற்கு கற்றுக் கொடுத்தானே, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அந்த பண்பாட்டிலிருந்து வந்தவர்கள் நாங்க. நீங்க அப்படியா? நீங்க என்ன செய்றீங்க? அவன் வந்து அவனை வந்து அடிச்சு கொலை பண்ணு, மணிப்பூரில் தீய வச்சு எரிச்சு தேவாலயத்தை உடைச்சு பெண்களை நிர்வாணப்படுத்தி அதை பாலியல் வன்புணர்வு செய்து அதை ஊர்வலமாக கொண்டு வந்து அது வெளியே தெரியக்கூடாதுன்னு இணையதளத்தை கட் பண்ணி இவ்வளவு அட்டூழியம் பண்ணக்கூடிய பாரத மாதாவை பாலியல் வன்புணர்வு செய்கிற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வள்ளுவரை சொல்லி கொடுக்குறதுனா எப்படி இருக்கும்? தமிழர் பண்பாடு, நாங்கள் வந்தாரை வாழ வைக்கிற ஊரை சேர்ந்தவங்க, நீ வந்தவனை பூரா அழிக்கிறவன் நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும்? தமிழ் மொழிக்கு நீங்கள் 74 கோடியை ஒதுக்குறீங்க, சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் ஒதுக்கிய கோடி எத்தனை? 1000 கோடிக்கு மேலே ஒதுக்குறீங்க. நீங்கள் செத்த மொழிக்கு ஆயிரக்கணக்கான கோடி. அதாவதுங்க, உயிருள்ள ஒரு மணப்பெண்ணை அலங்கரிப்பதற்கும் ஒரு சாவு விழுந்த இடத்துல ஒரு பிணத்தை அலங்கரிப்பதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? தமிழ் மொழிக்கு நீங்கள் செய்கிற செலவு என்பது மணப்பெண் அலங்காரம்,
அது உயிர் உள்ளது. செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் செய்வது என்பது பாடைக்கு போகிற வழியில் தெருவுலாம் பூவை கொட்டி விடுறது தானே அது. அது வந்து தேவையாது. இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. எவ்வளவு வேறுபாடு, மலைக்கு மடுவுக்குமான வேறுபாடு. 1500 கோடி எங்கே இருக்கு, 74 கோடி எங்கே இருக்கு? செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு 1500 கோடி, ஆனால் எங்களுடைய தமிழ் மொழிக்கு 74 கோடி. ஆனால் நீங்கள் வாயிலி என்ன பேசுறீங்க? தமிழை ஊர் ஊரா சொல்லுகிறார். நீ தமிழை பேசுவது வந்து மொழிக்கு அவமானம். ஏனென்றால் நீ சமத்துவத்துக்கு எதிரானவன், மனிதநேயத்துக்கு எதிரானவன், தமிழ் மானுட பற்றுக்கு எதிரானவன். தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணம் வாங்குறாங்க, ஆனால் திருப்பி ஏன் தமிழுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நம்மிடமிருந்து வாங்கியது மட்டுமல்ல, நமக்கு எதையும் அவர்கள் வழங்கக்கூடாது, பாரபட்சம் காட்டுறாங்க. திராவிட இயக்கம் என்றால் அவர்களுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ் மொழினாவே அப்படி ஏன் கசக்கிறதுனா, இது சமத்துவத்திற்கான மொழி, இது வெறும் லாங்குவேஜ் கிடையாது. இது சமத்துவத்தை பேசுகிற மொழி, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று பேசிய மொழி உலகத்தில் வேற எங்காவது உண்டா? பிறப்பினால் பேதங்கள் கற்பிக்க கூடாது என்று சனாதனத்தினுடைய சவப்பட்டியிலே ஆணி அடித்த மொழி தமிழ் மொழி. அதனால இந்த மொழியை வந்து நீ பேசுவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவது தான். நீ பேசுவதற்கு உனக்கு அருகதையே கிடையாது. அதை நீங்கள் பேசுவது மூலமாக இந்த மொழியை நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத் என்ன சொன்னார் அப்படின்னா, காசி தமிழ் சங்கத்தில் சிவபெருமான் இருந்து 2 மொழி பிறந்துச்சு, ஒன்று சமஸ்கிருதம், இன்னொன்று தமிழ். இப்போ தமிழை நாங்கள் உயர்வாக நினைக்கிறோம், தமிழ்நாட்டிலேருந்து வந்த அடையாளமான செங்கோலை பார்லிமெண்ட்டில் வைக்கிறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல தமிழ் மொழி குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இன்னொரு பக்கம் வந்து தமிழுக்கான நிதியை கட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இதனுடைய உள்நோக்கமாக நம்ம எதை எங்க கீழடியிலே 5000 ஆண்டுக்கு முந்தைய தமிழர் வாழ்வினுடைய துன்பங்கள் கிடைத்த இடங்களிலே ஒரு வழிபாட்டிற்கான ஒரு தடயம் கூட கிடைக்கலைன்னா தமிழர்கள் இயற்கை வழிபாட்டுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கிறார்களே தவிர இந்த சிவனை பற்றியோ அதை பற்றியோ பெருமாளை பற்றியோ வேற எந்த உருவ வழிபாடு சார்ந்தோ எந்த தடயங்களும் கிடைக்கவே இல்லை தமிழர்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் பின்னாளிலே உண்டாக்கப்பட்டது. அதனால இவர்கள் கடவுளை வைத்து, அதாவது இவர்கள் கடவுள் நம்பிக்கையும் உண்மையானவர்கள் கிடையாது. கடவுளை வைத்து கொண்டு, அதாவது பாரத மாதா என்றால் என்ன என்று பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள். பாரத மாதா என்றால் வேறு ஒன்றும் இல்லை, பாப்பானின் வயிறு என்று பெரியார் சொன்னார். பார்ப்பனர்கள் வயிறு வளர்ப்பதற்காக பாரத மாதாவை பேசுகிறார்கள். அதை இன்றைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி சொன்னால் பாஜக காரர்களுடைய வயிறாக மாறி இருக்கிறது பாரத மாதா. அவ்வளவுதான். அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இந்த தேசபக்தி, பாரத மாதா, இந்த வியாபாரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி இவர்களுக்கு சொந்த நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டு போரை, இனக்கலவரத்தை உற்பத்தி செய்வதன் மூலமாக பெரும்பான்மை மக்களினுடைய வாக்கு வங்கியை பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலவர கட்சி தான் பாஜக. பாஜகவிற்கு உண்மையான அரசியல் நோக்கமே கிடையாது. 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னா பல பேருக்கு வேலையை பறித்திருக்கிறான். யாருடைய வாழ்வாதாரத்தை இப்ப என்ன சொல்றான்னா, ஒரு மோடி சொன்னதிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. காங்கிரஸ் காலத்தை விடவும் 3 மடங்கு நிதியை நாங்கள் கூடுதலாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். 400 ரூபாய்க்கு சிலிண்டர் ஊற்றோம், இப்போ 1200 ரூபாய்க்கு வாங்குறோம்ல. எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது? 3 மடங்கு. இந்த 3 மடங்கைத்தான் நீங்கள் கொடுத்து, அப்பனா நீங்க காங்கிரஸ் காலத்தில் கொடுத்த அதே நிதியைத்தான் கொடுத்திருக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கொடுத்த நிதியை கூட நீங்க கொடுக்கல. இந்த பொய்யை நான் நிரூபிக்கிறதுக்கு உங்கள் வீட்டு சிலிண்டரை நினைத்து கொள்ளுங்கள். அன்னைக்கு 200 ரூபா விற்ற சட்டை இப்போ பிராண்டடுங்கிற பேரில் அதே சட்டை தான் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 10 மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது, 3 மடங்கு கூடியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னதான் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தாலும் பெட்ரோலுடைய நாங்கள் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஏன்னா திருடன் கையில் சாவியை கொடுத்தது மாதிரி எண்ணெய் நிறுவனங்களே பெட்ரோல் விலையா டீசல் விலையா அவங்களே தீர்மானித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ நீங்கள் எல்ஐசி வைப்பீங்க, தனியாருக்கு விமான நிலையத்தை டாட்டாவுக்கு வைப்பீங்க, இந்த நாட்டை வந்து அதானிக்கு வைப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செங்கோலை கொண்டு போய் மடாதிபதிகள் கொடுத்தார்கள். ஏன் ராமர் கோயில் திறக்கும் போது மடாதிபதிகளை கூப்பிடலை? கங்கனா ரணாவத்தை கூப்பிட தெரிந்த உங்களுக்கு இப்போ ஆன்மீகத்தை அதிகமாக வளர்ப்பது கங்கனா ரணாவத்தா சைவ மடாதிபதிகளா? என்னுடைய கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி. கங்கனா ரணாவத் என்று மோடி சொல்கிறார், சைவ மடாதிபதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க பாஜக. இது சாலமன் பாப்பையா தலைமையில் வேணால் பட்டிமன்றம் வேணால் நடத்துங்க, சரியா? நீங்கள் வந்து பக்தியை வந்து ஆன்மீகத்தை அதிகம் வளர்த்தது யார்? அதானி அதிகமாக வளர்த்தாரா, ரஜினிகாந்த் வளர்த்தாரா, கங்கனா ரணாவத் வளர்த்தாரா? அவர்களை மட்டும் அழைத்தீர்களே, ஏன் வந்து செங்கோல் எடுத்துகிட்டு போனவர்களுக்கு அழைப்புதலே கொடுக்கல? இதை நான் கேட்கல, செங்கோல் கொண்டு போன அதே மடாதிபதிகள் கேட்குறாங்க. பாஜகவிடம் பதில் இல்லை சொல்வதற்கு. இதுதான் இவர்களுடைய இரட்டை வேடம். நீங்கள் பாராளுமன்றத்திற்கு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை அழைக்காதவங்க, நீங்கள் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளையே நீங்கள் அழைக்கலையே.
ஏன்னு உங்களால் பதில் சொல்ல முடியலையே. அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலா, பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலா, அவர் விதவை என்பதாலா, என்ன காரணத்திற்காக? அது சனாதனம் தானே தடுக்கிறதுங்க. அந்த சனாதனத்தை ஒழிப்போம்னா இந்து மதத்தை ஒழிக்க வருகிறார்கள். கொசு மருந்து அடித்தோம்னாலே வீட்டை கொடுத்து அவர் ரேங்க் ஆகி, மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துருந்தாங்க இல்லை, மூட்டைப்பூச்சி அடிச்சிட்டாலே வீட்டை கொடுத்து வர்றாங்கிறத விஷயத்தையும் சொல்கிறான். ஏன்னா கொளுத்தி பழக்கப்பட்டவர்கள். பாஜக என்பது பல இடங்களிலே கொளுத்தி பழக்கப்பட்டவர்கள். அதே மேடையில் அண்ணாமலை பேசும்போது சொல்கிறாரு, நம்ம இந்த தடவை ஒரு 38 எம்எல்ஏ 38 எம்பியை நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் தயாராகுங்க, அடுத்த ஒரு 60 நாள் நம்ம பயங்கரமாக வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு. பாஜக இந்த தேர்தலில் எம்பி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அவர்கள் இவிஎம் மிஷினை நம்புகிறார்கள். வடநாட்டிலே அது சிறப்பாக வேலை செய்கிறது இவிஎம். அதே போல் இங்கேயும் செட்டிங் செய்ய முடியும் என்று அவர்கள் நம்பிக்கையில் அவர்கள் பேசுகிறார்கள். மக்களை நோக்கி அவர்கள் பேசுகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் வாக்குப்பதிவு எந்திரத்திலே முறைகேடு செய்ய முடியும் என்பதை அறிவியல் பூர்வமாக கண்டவர்கள் என்கிற காரணத்தினால 38 கிடையாது. முதல்ல சொல்றாரு பாருங்க, 400 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்லாம் சொல்றாரு பாருங்க. அப்ப 400 சீட்டு ஜெயிக்கிறதுக்காக இவிஎம் ரெடி ஆகிவிட்டது, வாக்குப்பதிவு எந்திரத்திலே எப்படி செட்டிங் செய்யறதுன்னு முடிவாகிவிட்டது என்கிற ஒரு திட்டத்தை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அரசியல் திட்டம் என்பது மக்களுக்கானது அல்ல. அவர்கள் முதலாளிகளுக்கு, பெருமுதலாளிகளுக்கு ஆட்சி செய்கிறார்கள், கார்ப்பரேட்டுகளுக்கு ஆட்சி செய்கிறார்கள். அதற்கான எந்திரங்களை அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். எனவே எந்திரங்கள் ஓட்டு போடும், அதானிகள் இந்த நாட்டை கைப்பற்றுவார்கள். நடுவிலே புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய இவர்கள் பாரத மாதா, தேசபக்தி என்று சொல்லிக்கொண்டே காவி என்று ஒரு நிறத்தை மட்டுமே காட்டிக்கொண்டு ஏழை எளிய மக்களை எப்படி விவசாயிகள் நெஞ்சிலே துப்பாக்கி வைத்து சுட்டார்களோ, எப்படி அவர்களை படுகொலை, பச்சை படுகொலை செய்கிறார்களோ, எப்படி பல்கிஸ் பான்வை வன்புணர்வு செய்கிறார்களோ, அதுபோல சாதாரண மக்களை கொன்று தீர்ப்பது தான், இன வெறி கோட்பாட்டின் அடிப்படையில் கொன்று தீர்ப்பது தான் பாஜகவின் திட்டம். அரசியல் சாசனத்தை இல்லாமல் செய்வதற்கு ஒரு தேர்தலை பயன்படுத்த பார்க்கிறார்கள். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.